வாங்க பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் வந்து நான் மேக்கர்மே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பேக் வந்து பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஒரு 2-3 மாடல் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே சேம் ஸ்டிச்சஸ் தாங்க. பாருங்கள், ஒரு பேக் லெதர் வச்சு பண்ணியிருக்கு. அப்புறம் நார்மலாக ஃபுல்லாக த்ரெட் வச்சு அந்த மாதிரி நான் டிசைனில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து லெதர். இந்த லெதர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலங்க. இது வந்து எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இந்த பேக்கோடது எல்லாமே ஹேண்ட்மேடு தான் பாருங்கள். உள்ளே வந்துட்டு ஒரு டேப் அது குழந்தைகள இப்போ டேப் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, வெளியே போகும்போது ஒரு டேப் கேரி பண்ணலாம், வாட்டர் பாட்டில் கேரி பண்ணலாம், அதுக்கப்புறமா ஒரு பர்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா, பாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. அது இல்லாமல் இது எக்ஸ்பேண்டபிள் கூட பாருங்கள். இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளும் ஆகும். ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்குங்க. இந்த ரோப் இது வந்துட்டு பேக்கை டைட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது இப்படி இழுத்தோம்னா இந்த ரோப் வந்து அப்படியே இந்த சுருங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இது கொடுக்கறதுக்கு ரோப் வச்சுருக்கு பாருங்கள். இது ஹேண்ட்மேட் லெதரில் க்ளோசெட் வந்து ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்கு. அப்புறம் புஷ், இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும், நம்ம இது ஒர்க் பண்ணிடலாம். பின்ன இது வந்து பேக் ஸ்ட்ராப்புக்கு பாருங்க இந்த மாதிரி ஹூக்ஸ். அதே மாதிரி இது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான பொருள்கள்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஹூக் வந்து 7 mm ஆர் 8 mm ஹூக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கொக்கிக வேணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் வேணும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த பேக்கை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரிங் வேணும். இதை வந்து நம்ம த்ரெட்லேயே க்ளோஸ் செட் பண்ணலாம். சரிங்களா, அப்புறம் பாருங்கள் இந்த 4 புஷ் வச்சுருக்கேன். சரிங்களா, இது வந்து ஒரு மாடல் பாருங்கள். அடுத்த மாடலும் ஃபுல்லாக வந்து ஹேண்ட் இது ஒர்க் தாங்க. இதில் வந்துட்டு நான் லெதரில் எதுவுமே வைக்கல பாருங்கள். ஃபுல்லாகவே பேக் ஸ்ட்ராப்பும் நான் வந்து எல்லாம் மேக்கர்மே த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வெயிட்டும் உள்ள பாருங்கள். இது வந்து வெயிட்டாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கிறங்காட்டிக்கு வெயிட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க பாருங்கள். கேரி பண்ணிட்டு போகிறக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் 5 mm மேக்கர்மே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் லெதர் ஸ்ட்ராப் வைக்கலங்க. அதே மாதிரி புஷஸ் எல்லாம் எதுவும் வைக்கல. சும்மா நீட்டாக சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பின்னாடி இந்த ஸ்ட்ராப்பு, அந்த ஸ்ட்ராப்புக்கு உண்டான 2 கொக்கி மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, பக்கிள்ஸ் அந்த பெல்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சுருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு இது வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இங்கே பேக் கிளிப் வச்சுருக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருள்கள்லாம் நம்ம வாங்கிக்கணுங்க. வாங்கினா தான் நம்மளுக்கு இது ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி இது ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த 5 mm த்ரெட்லேயே வந்து க்ளோஸெட்டும் நான் பண்ணிட்டேன். சரிங்களா, ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த லெதர்லாம் எங்கே வாங்குறது அப்படிங்கிற இதுலேயே வந்துட்டு சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்பீங்க. ஆனால் இந்த லெதர் பிரச்சனையெல்லாம் வரும்போது அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். இத்தனை பொருள் வாங்கணும், இதெல்லாம் எங்கே வாங்குறது அப்படிங்கிறதுலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் வந்து இந்த பேக் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி இந்த க்ளோஸை இதான் வைக்கணுன்ட்டு இல்லை பாருங்கள். இந்த ஸ்டாப்பர் இதான் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக மேக்னெட்டிக் பட்டன் வைக்கலாம். பட்டனே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சும்மா இந்த நேரம் ஒரு த்ரெட்டு மாதிரி கூட சும்மா இப்படி கட்டி விட்டுக்கலாம். சரிங்களா, இதை வந்து மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பாருங்கள். இந்த ஸ்ட்ராப்பெல்லாம் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டுட்டோரியல் போடலை. ஆனால் இந்த ஸ்ட்ராப் வந்து எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் உங்களோட வீட்டில் வந்து ஸ்கூல் பேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கூல் பேக்ஸோட ஸ்ட்ராப்போட கவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். நான் வந்து டோட்டலாக 140 செயின்ஸ் போட்டேங்க. 140 செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறமா அந்த செயினை சிங்கிள் க்ரூஷேவாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள். இந்த இது வந்து இந்த பேக் வந்து இந்த இது கைப்பிடியும் வச்சுருக்கேன். சரிங்களா, இது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கே உள்ள த்ரெட்டை விட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். சரிங்களா, பாருங்கள். ஆனால் இந்த ஸ்ட்ராப் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணதுனால பாருங்கள், ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு 1 2 3 4 6 7 8 9 10. அதாவது நீங்கள் வந்து ஒரு 120 ஒர்க் பண்ணால் போதும். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராப் அதிகமாக இருந்தனால நான் இந்த நேரம் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள். இந்த மாடல் ஒன்று பாருங்கள். அடுத்த மாடல் வந்து நான் வந்து
எப்பவுமே நம்ம இந்த பேக் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் நான் ஒர்க் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து உள்ளே திருப்பிட்டேன். அப்போ இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரு கூட போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த பேக் வந்து கொஞ்சம் லெதர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். நான் வந்து ஒரு இமேஜ் பார்த்தேன்னா அந்த இமேஜில் எப்படி இருக்கோ அந்த இமேஜ் மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த மாதிரி லெதர் கொடுத்துருக்கு. இதுக்கும் ஸ்ட்ராப் அதே மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் வைக்கிறதுனா மட்டும், இப்படி தனியாக ஹேண்டில் உங்களுக்கு வைக்கிறதுனா இதில் வந்து நீங்கள் 120 ஸ்ட்ராப்பு கவுண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஸ்ட்ராப்லேயே நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து 140 செயின்ஸ் எடுங்க. பாருங்கள், நான் இதை வந்து இந்த நேரம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து கையில் பிடிக்கிற மாதிரி ஆகிக்கும். இங்கே ஸ்ட்ராப் இதுவும் ஆகிக்கும். சரிங்களா, அப்புறம் இந்த கொக்கி இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தான் பேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொக்கி வாங்கிட்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் நல்ல வாஷபிள் தான். இதுக்கு பாருங்கள் அடி வந்து இது இந்த மாதிரி பட்டையாக வந்திருக்கும். சரிங்களா, நம்ம பேக் குழந்தைங்களுக்கு வந்து போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளனில் கூட பண்ணலாம். ஆனால் உள்ளன் வந்து அவ்வளோவா லைஃப் வராது. சரிங்களா, பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். இதுக்கும் இதே மாதிரி த்ரெட்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து ஹேண்ட்மேடு தான். இந்த லெதர் வந்து நானாக வந்து பாருங்கள் ஹேண்ட்மேடு தான். இதுக்கு நான் க்ளோஸ் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த ஹூக் இப்படி கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த நேர் வந்து ஒரு கம்பி இது மாதிரி இப்படி கொடுத்துருக்கு. சரிங்களா, பேக்கோட சைஸ் பாருங்கள். உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கலாங்க, புக்ஸு. நான் இது வந்து இந்த நேர் வந்து சுருக்கிறது மாதிரி ஒரு கயிறு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த கயிறு ஓப்பன் பண்ணோம்னா பேக் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள், கிங் சைஸ் நோட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கிங் சைஸ் நோட்டே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் 5-6 நோட் வைக்கலாம். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ரொம்ப வந்து த்ரெட்டும் வந்து ஹூக் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் லூஸாக கொடுத்துருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப இதாக தெரியாது. சரிங்களா, வெயிட் பாருங்கள், சுத்தமாகவே வெயிட் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த பேக் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டுட்டோரியல் வந்து கொடுத்துருக்கேங்க. நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த பேக்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் ஃபினிஷிங் வரைக்கும் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் சேல்ஸுக்கும் இருக்குது. இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கலர் வேணும், அப்புறம் ஸ்ட்ராப் வச்சா இல்லை த்ரெட்டா அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பேக்ஸும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்ஸ், இதெல்லாம் டீன்ஸ் போடலாம். இது வந்து கொஞ்சம் பேபிஸ் அந்த மாதிரி போடலாம். வெயிட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நார்மலாக பேக் உள்ள வெயிட்டு தான் இருக்குது. சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த இமேஜ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜும் பண்ணித்தரேன். அதே மாதிரி லெதர்ஸ் வந்து ரொம்ப வந்து கிராண்டாக பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்ஸ் தான். ஓகேங்களா, அதேமாதிரி 5mm த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த பேக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு 5mm த்ரெட்டில் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், இந்த பேக்கோட ஃபுல் டுட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.